வணக்கம். நான் உங்கள் அன்பு தோழி. நான் நேத்திக்கு கேரளா நடந்த ஒரு விஷயத்தை பற்றி வீடியோ பதிவு பண்ணியிருப்பேன். அதுலேயே இந்த விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன். அது அவசியம் இருக்காதுன்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் பார்க்குற வீடியோ ஆகட்டும், கமெண்ட்ஸ் ஆகட்டும், இதை பேசியே ஆகணுன்ற மாதிரி என்னை தூண்ட ஆரம்பிச்சிச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். 2015-16 சமயத்தில் நான் ஷூட்டிங்காக ஒரு ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் சின்ன வயசுன்றனால அக்காவும் துணைக்கி இருந்தாங்க. நாங்கள் ட்ராவல் பண்ண பஸ்ஸில் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டாங்க, எல்லாரும் தூங்கணுன்றதுக்காக. என் அக்காவோட சீட்டு பின்னாடி இருந்த நபர் எங்கள் அக்கா சீட்டு மேலே தூங்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் அவரோட கையை விட்டு தேவையில்லாத வேலையை பார்த்ததுனால எங்கள் அக்காவும் நானும் சத்தம் போட்டு கூட ட்ராவல் பண்ண பேசஞ்சர்ஸ் எல்லாம் அவரை இழுத்து போட்டு அடிச்சு நேரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வண்டி விடுங்கன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதுக்கப்புறம் அவர் காலில் விழுந்து கதறி அழுதாரு. போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கெஞ்சினாரு, நான் ஒரு ப்ரொஃபஸர், என் வேலைக்கு வந்து வேலை போயிடும் இந்த விஷயம் தெரிஞ்சா அப்படி இப்படின்னு கதறினாரு. ஒரு ப்ரொஃபஸராக இருந்துட்டு அந்த வேலையை அவர் பண்ணாருன்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய அவமானம், அதுக்கு மேலே அவமானம் இல்லைன்னு திட்டிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். போலீஸ் அவரை வான் பண்ணி அமிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த விஷயத்த நாங்கள் எங்கேயும் சொல்ல வேண்டிய அவசியம் வரல. அண்ட் அந்த சமயத்தில் சோஷியல் மீடியாவும் கிடையாது அதை ப்ராப்ளம் ஆக்கிறதுக்கு. இதுக்கப்புறமும் இதை பேசுமா அப்படின்ற மாதிரி தான் நான் இருந்தேன். ஆனால் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பேசியே ஆகணும். எங்களை மாதிரி பெண்கள் இந்த மாதிரி விஷயங்கள் சந்திக்கும் போது அதை வெளியே சொல்லாத காரணம் பெண்கள் மேலே தான் தப்புன்னு தான் இங்கே இருக்கிற உலகம் சொல்லுது. ஆண்கள் மேலே தப்பு இருக்கிற மாதிரி சொல்லலை. ஒரு பொண்ணு ரேப் பண்ணி கொலை பண்ணப்பட்டாலுமே அந்த பொண்ணு அந்த சமயத்தில் ஏன் அங்கே போச்சு, அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸிங் சரி இருக்காது, அதனால தான் அப்படி நடந்து தான் சொல்கிறாங்களே தவிர ஒரு விஷயமும் ஆண்களுக்கு எதிராக சொல்கிறது இல்லை. ஆனால் இந்த பெண் வந்து தன்னோட ஃபெமிலியரிட்டிக்காகவும் தன்னோட ஃபாலோவர்ஸ்க்காகவும் இந்த விஷயத்த பண்ணது மட்டும்தான் இங்கே தப்புன்னு சொல்ல வரும். அதுக்காக எல்லா பெண்களும் அதுக்காக தான் பண்ணுறாங்க திருப்பாதீங்க, அது ரொம்ப பெரிய தப்பு. அண்ட் வந்து ஒரு ஆண் தப்பு செஞ்சான்றதுக்காக உலகத்துல இருக்க ஆணும் தப்பு கிடையாது, ஒரு பெண் தப்பு செஞ்சனால உலகத்துல இருக்க எல்லா பெண்ணும் தப்பு கிடையாது. ஸோ இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணாம உண்மை என்னவோ அதை மட்டும் பேச முடிஞ்சா பேசுங்க. சோஷியல் மீடியா வந்து நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுங்க, கெட்ட விஷயத்துக்கு கிடையாது. தன்னை பிரபலம் ஆக்கணும், கண்ட விஷயங்கள் பண்ணாம இருக்கிறதுக்கு என்னோட ரிக்வெஸ்ட். தன்னோட உயிரை கொடுத்தாவது நான் நிரூபிப்பேன்னு சொல்லி தான் அவர் உயிரை விட்டுருக்காரு. அவர் உயிரை விட்டதுக்கு அப்புறமா அவர் வந்து குற்றவாளின்னு சொல்ற சில இடியட்ஸ்க்கு வந்து என்ன சொல்றது எனக்கு தெரியல. ஸோ இதுக்கப்புறமாவது உங்களோட கமெண்ட்ஸ் வந்து இன்னொரு உயிரை எடுக்காம இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.